வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசசிரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ரோஹிணியும் அது இல்லாமல் வித்யாவும் ஹோட்டலுக்கு போகிறாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீட்டில் இதுமாதிரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் முத்து வந்து ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்காராமே அப்படின்னு சொல்லி ரோஹிணி வித்யா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வித்யா கேட்குறாங்க, என்னடி சொல்கிறேன், அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரா? இல்லையே, அவர் எதுனாலும் நியாயமாக தான் நடந்திருப்பார் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்லிட்டுறாங்க. அப்போ ரோஹிணி, வித்யா நீ எதுக்கு எடுத்தாலும் முத்துக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வித்யா சொல்கிறாங்க, ஏய் ஒழுங்காக நீ கேட்டுப்பாரு, கண்டிப்பாக முத்து பக்கம் தான் நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, சரி சரி என்ன நியாயமோ போ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து டேபிளே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கா. இந்த வாய்ஸ் நம்ம எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ரோஹிணி எத்தி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த 30 லட்ச ரூபாய் திருடி போனவன் தான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இது ரோஹிணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல், ஏய் காசை குடுறா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. இது பார்த்து அவன் கையை தட்டி விட்டு அவங்க பாட்டுன்னு ஓடி போயிடறான். ரோஹிணி பிடிக்க பார்க்குறாங்க, அவங்களால பிடிக்கவும் முடியல. ரோஹிணி வித்யா கிட்ட புலம்புறாங்க, இந்த மாதிரி இவனால தான் எவ்வளோ பிரச்சனை எங்கனால அந்த 30 லட்ச ரூபாய் போயிடுச்சு. அது இல்லாமல் மனோஜுக்கு வேறு ஆப்ரேஷன் நடந்துச்சு. எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரோஹிணி வித்யா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி ரோஹிணி அழுதுகிட்டே வராங்க. வந்த உடனே வித்யா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ தான் முத்து சொல்கிறாரு, என்ன பாரலாமா, நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி தான் நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவர் விஜய் சொல்கிறாங்க, டேய் நானும் தான் பார்த்தேன், என்னால் தான் பிடிக்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் பார்த்துருக்கீங்க, பார்லமும் பார்த்துருக்காங்க, அதுவும் இல்லாமல் மனோஜும் பார்த்துருக்கான். கண்டிப்பாக இந்த ஊரில் தான் இருப்பான், நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முத்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா கால் பண்ணுறாங்க. பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கிட்ட முத்து, அப்படியே மீனா சூப்பர் மீனா, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ விஜய் சொல்கிறாங்க, என்னடா உன் பொண்டாட்டி இன்னொரு ஆர்டர் எடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களாலையும் உங்கள் மருமகனாலையும் பண்ண முடியாத விஷயம் மீனா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறாங்க, என்னடா சொல்கிற, ரோஹிணி எவ்வளோ படித்தவ, எவ்வளோ அறிவு உள்ளவ, அவளையும் தாண்டி முடியாத விஷயத்த மீனா செஞ்சுருக்காளா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டுட்ருக்காங்க. அப்போ முத்து, ஆமாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா, நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி மீனா வராங்க. வந்த உடனே, டேய் அதான் வந்துட்டால என்னன்னு சொல்லி தொலை அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, அந்த 30 லட்ச ரூபாய் கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. விஜய் கிட்டேயும் அதுவும் இல்லாமல் ரோஹிணி கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே அதிர்ச்சி. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.